ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து கிம்பிளை ஸ்டேபிளைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்பர் குயிக் ரிலீஸ் பிளேட்டை வந்து இந்த கேமராவோட அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் கேமராவோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த அப்பர் குயிக் ரிலீஸ் பிளேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு நம்ம டைட் பண்ணாலே போதும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே டைட் பண்ணுங்க. ஸோ மெயினாக வந்து இந்த பிளேட் வந்து இந்த மாதிரி இருக்கணும், ஹரிசாண்டலாக இருக்கணும். நீங்கள் வெர்டிக்கலாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ட்ரைபாடோட லெக்கை வந்து உங்கள் கிம்பிளோட பாட்டமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸாக பார்த்து இதை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கிம்பிள் வந்து ஆஃப்ல தான் இருக்கணும். நீங்க எல்லா ஸ்டேபிளைஸும் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க கிம்பிளை வந்து நீங்க ஆன் பண்ணணும். சோ முன்னாடி நீங்க ஆன் பண்ணி நீங்க வந்து கிம்பிளை ஸ்டேபிளைஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா உங்க மோட்டர் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். சோ ஒன்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கிம்பிளை வந்து அன்லாக் பண்ணிடுங்க. அதாவது 3 ஆக்சிஸையும் வந்து அன்லாக் பண்ணுங்க. ரோல் ஆக்சிஸ், பேன் ஆக்சிஸ் அண்ட் டில்ட் ஆக்சிஸ். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஆக்சிஸ் எல்லாத்தையும் நீங்கள் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கிம்பிளோட ஒரு ஆக்சிஸும் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ உங்களால் ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு 2 ஹெட்ஸாக வந்து இந்த பேன் ஆக்சிஸை இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஆக்சிஸை ஃபஸ்ட்டு லாக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரோல் ஆக்சிஸை வந்து இந்த இடத்துல ஸ்டேபிளாக வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டில்ட் ஆக்சிஸை வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக உங்களோட கிம்பிளோட பொசிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டம் குயிக் ரிலீஸ் பிளேட்டை வந்து உங்க கிம்பிளோட வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உங்க கிம்பிளோட அப்பர் சைடுல வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இந்த மவுண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க இதை உள்ள இன்சர்ட் பண்ணாலே போதும். ஒன்ஸ் வந்து இந்த பிளேட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளேட்டை வந்து நம்ம ரொம்ப பேக்லயும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஃப்ரண்ட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான ஒரு ரேஞ்சில், அதாவது பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி பார்த்து இந்த பிளேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து லாக் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கேமரால ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த அப்பர் குயிக் ரிலீஸ் பிளேட்டை வந்து நம்மளோட கிம்பிள்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சதுக்கப்புறம் இந்த லிவரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும், அதாவது லாக் பண்ணிடணும். ஸோ இந்த லிவரை நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து நம்ம கிம்பிளை வந்து நம்ம ஸ்டேபிளைஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்டேபிளைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஆக்சிஸாக பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் ஆக்சிஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆக்சிஸ் பண்ணணும், ஃபைனலாக வந்து தான் பேன் ஆக்சிஸை வந்து நம்ம ஸ்டேபிள் பண்ணணும். ஸோ இந்த ஆக்சிஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இதே ஃபார்மெட்டில் தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டில்ட் ஆக்சிஸ், நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆக்சிஸ், ஃபைனலாக வந்து தான் வந்து பேன் ஆக்சிஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டில்ட் ஆக்சிஸை மட்டும் அன்லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் டில்ட் ஆக்சிஸை வந்து ஸ்டேபிள் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து டில்ட் ஆக்சிஸ். ஸோ டில்ட் அப்படின்றது வந்து அப் அண்ட் டவுன். ஸோ உங்க கேமரா வந்து அப் சைடில் பார்த்த மாதிரி திருப்பணும். ஸோ இப்படி திருப்பி இப்படி விட்டீங்க அப்படின்னா உங்க கேமரா வந்து கீழே தான் வருது. ஆக்சுவலி நம்ம கேமரா வந்து இப்படி அப்பர்ல இருக்கணும். ஸோ இப்படி இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டேபிள் பண்ணணும். ஸோ இப்போ விட்டா இப்போ வந்து டவுன்ல இறங்குது. ஸோ இதை நான் ஸ்டேபிள் பண்றேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த டைட்டை வந்து நான் லூஸ் பண்றேன். இது வந்து டில்ட் ஆக்சிஸோட கண்ட்ரோலர். இதை வந்து நான் லூஸ் பண்றேன். ஸோ இப்போ லூஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து அப்பர்ல இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டேபிள் பண்றேன். நான் கேமரா விடுறேன். இப்போ வந்து நகருது, கீழே வருது. நான் இன்னுமே கொஞ்சம் இந்த அட்ஜஸ்ட்டை கொஞ்சம் தள்ளுறேன். இந்த ஸ்கேலை வந்து லைட்டாக தள்ளுறேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்குது. ஸோ நான் இன்னுமே கொஞ்சம் பேக்வேர்டில் நகர்த்துறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்போசிட்டில் வந்து இப்போ நமக்கு சாயுது கேமரா. ஸோ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ எந்த சைடில் உங்கள் கேமரா சாயுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் நகர்த்திக்கிட்டே போகணும். ஸோ ரொம்ப வந்து ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடாதீங்க, லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளைஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து ப்ராப்பராக சென்டரில் வந்து அப்பர்ல இருக்குது. ஸோ எந்த பக்கமும் வந்து நமக்கு சாயல. ஸோ இப்படி நின்ன உடனே நீங்கள் வந்து இந்த டைட்டரை வந்து நீங்கள் டைட் பண்ணிடணும் ஃபுல்லாக. எவ்வளோ வந்து மேக்ஸிமம் டைட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. உங்கள் கையில் ரொம்ப டைட் வேணாம். ஸோ ஓரளவுக்கு ஆனால் டைட்டாக தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இப்படி சாச்சு நம்ம கரெக்டாக இப்படி சென்டர் வச்சோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக நிற்குது. இன்னும் டில்ட் ஆக்சிஸ் வந்து முடியல. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராசஸ் பண்ணணும். இந்த லிவரை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்டை வந்து ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா கேமராவோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நகரும், அதாவது வந்து சாயும். ஸோ எந்த பக்கம் வந்து சாயுதோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்து நீங்க வந்து இதை நகர்த்தணும். இப்போ நான் விடுறேன். இது எந்த சைடு சாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து சாயுது. ஏன்னா இங்கே தான் அதிகமாக வெயிட் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த லிவர் அன்லாக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இதை வந்து பேக்வேர்டில் இப்படி தள்ளினீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி பேக்வேர்டில் தள்ளிட்டு இப்போ லைட்டாக விட்டு பாருங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பேக்வேர்டு வந்துச்சு அப்படின்னா இப்போ லைட்டாக ஸ்டேபிள் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் பேக்வேர்டு வரேன். ஸோ இப்போ நான் விடுறேன். எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு எங்கேயுமே சாயல. ஸோ ஃப்ரண்ட்டும் போல பேக்கும் வரல. ஸோ ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்டேபிள் ஆன உடனே நான் வந்து லாக் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் ஸ்டேபிள் கிடச்ச உடனே நம்ம வந்து டக்குன்னு லாக் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம டில்ட் ஆக்சிஸ் வந்து ஸ்டேபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கேமரா வந்து அன்லாக்ல தான் இருக்குது, பட் ஆனால் நமக்கு ஸ்டேபிளாக நிற்குது. ஸோ இப்போ நம்ம அப்பர் நகர்த்துறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்படி வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணணும் நம்ம கேமரா வந்து ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றது. ஸோ இப்போ டில்ட் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் ஆக்சிஸ் வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து டில்ட் ஆக்சிஸ் நம்ம ஸ்டேபிள் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து லாக் பண்ணிடுங்க. இந்த டில்ட் ஆக்சிஸை வந்து லாக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆக்சிஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரோல் ஆக்சிஸை வந்து அன்லாக் பண்ணணும். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் இருக்குது. நான் வந்து அன்லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ அன்லாக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இல்லை, நமக்கு வந்து கொஞ்சம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பெண்ட் ஆகுது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ரைட் சைடு பெண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆப்போசிட்டில் வந்து அதை வந்து நகர்த்தணும். ஸோ மெயினாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இப்போ நம்ம லைட்டாக இதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆக்சிஸை வந்து கரெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஸ்கேலை வந்து நம்ம உள்ளே தள்ளணும். நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது வந்து ஸ்கேல் வந்து உள்ள அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லெஃப்ட் சைடில் வந்து சாஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட் சைடில் சாஞ்ச மாதிரி இருக்குது.
நான் வந்து கொஞ்சம் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ப்ராப்பராக ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்படி ஸ்டேபிளாக இருந்தாலே போதும். நம்ம ரோல் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்குது, ப்ராப்பராக இருக்குது. நமக்கு எந்த பக்கமும் சாயலை, ரைட்டோ சாயலை, லெஃப்ட்டோ சாயலை. ஸோ இப்படி சாயலை அப்படின்னாலே இதை வந்து நீங்கள் டைட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸையும் லாக் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆக்சிஸ். இப்போ இந்த பேன் ஆக்சிஸை வந்து அன்லாக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேன் ஆக்சிஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து இது ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஆக்சிஸ் எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம கிம்பிளை வந்து நம்ம சாய்ச்சி பார்க்கணும் இந்த பக்கம். ஸோ இப்போ நம்ம சாய்ச்சா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த பக்கம் சாயுது அப்படின்றது. ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது கேமரா. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகக்கூடாது. நம்ம இதை சாய்ச்சா கூட கேமரா வந்து இப்படி ஸ்டேபிளாக இருக்கணும். இப்படி சாய்க்கும் போது இப்படி வந்து கேமரா வந்து திரும்பக்கூடாது. ஸோ இப்படி திரும்பிச்சு அப்படின்னா ஸ்டேபிளாக இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்படி சாயறதை வந்து ஈஸியாக வந்து நம்மளால ஸ்டேபிள் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்கும். இது வந்து பேன் ஆக்சிஸோட ஸ்க்ரூ. இதை வந்து நம்ம லூஸ் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கேலை வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம தள்ளணும். ஃப்ரண்ட்டு பேக் நம்ம தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நான் லிட்டில் பிட் வந்து ஃப்ரண்ட் வந்து நகர்த்துறேன். ஸோ நகர்த்தி டைட் பண்ணுறேன். இப்போ நான் லைட்டாக வந்து சாய்க்கிறேன். ஸோ எனக்கு கேமரா ரொம்ப ஸ்பீடாக வந்து சாயுது. ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நகர்த்தக்கூடாது. ஸோ நம்ம பேக் ஒரு 2 வேர்ட்ஸ் வந்து நகர்த்தணும். இப்போ நான் பேக்கில் வந்து நகர்த்திருக்கேன். இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து டேர்ன் ஆகுது. ஸோ இன்னுமே நான் கொஞ்சம் பேக்கில் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பேக் எடுக்கிறேன், டைட் பண்ணுறேன், அகைன் திரும்ப டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கேமரா சுத்தமாக சாயவே இல்லை. இந்த பக்கமும் சாயலை, அதே மாதிரி இந்த பக்கமும் எனக்கு சாயவே இல்லை. கேமரா வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. நம்ம வச்ச பொசிஷனில் அப்படியே இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பேன் ஆக்சிஸ் நம்ம ஸ்டேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேபிளைசேஷன் பண்ணியாச்சு. நம்ம 3 ஆக்சிஸுமே ஸ்டேபிள் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து டில்ட் ஆக்சிஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆக்சிஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பேன் ஆக்சிஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எல்லா ஆக்சிஸையும் நம்ம வந்து அன்லாக் பண்ண போகிறோம். நம்ம கிம்பிளை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லா ஆக்சிஸும் நான் வந்து அன்லாக் பண்ணிடுறேன். டில்ட் ஆக்சிஸ், ரோல் ஆக்சிஸ் அன்லாக் பண்ணியாச்சு, அண்ட் பேன் ஆக்சிஸ் அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேமரா இப்படி ஸ்டேபிளாக வச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ இப்படி நின்றுச்சுனாலே உங்கள் கேமரா வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நிறைய ஆப் இருக்குது, ரோனின் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதில் கூட நீங்கள் ஈஸியாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ அக்யூரேசியாக வந்து ஸ்டேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டூ தான். நீங்கள் அது பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் இப்படி ஸ்டேபிள் பண்ணிட்டாலே போதும், இந்த மாதிரி நின்னாலே போதும், இது ப்ராப்பரான ஸ்டேபிள் தான். ஸோ இப்போ வந்து நம்ம கிம்பிளை வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது இந்த கிம்பிளில். ஸோ ஒவ்வொருத்தர் கிம்பிளையும் ஒரு மாதிரி சுவிட்ச் மாடல் வந்து மாறும். ஸோ இப்போ வந்து நம்ம கிம்பிளை வந்து ஆன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கிம்பிள் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் கிம்பிள் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேமரா வந்து இந்த மாதிரி ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்கள் கிம்பிளை வந்து நீங்கள் எப்படினாலும் மூவ் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ கேலிப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் கிம்பிளோட மெனு பேஜ்க்குள்ளே போயிட்டு ஆட்டோ டியூன் ஆப்ஷன் உள்ள போயிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் கொடுத்தாலே போதும். உங்கள் கிம்பிள் வந்து கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ கிம்பிளை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது, அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும். ஸோ இது வந்து ஒரு 100% ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கிம்பிளை எப்படினாலும் மூவ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜாய் யூஸ் பண்ணி நீங்கள் டில்ட் ஆக்சிஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பேன் ஆக்சிஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ரோல் வீல் இருக்கும், நம்ம இதை யூஸ் பண்ணி ரோல் ஆக்சிஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு கிம்பிள் மூவ்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து வீடியோ பண்ணுவோம்.